வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்திலேயே ரொம்பவே ஆரோக்கியமான, சுத்தமான, சுகாதாரமான சாப்பாடு எது அப்படின்னு நம்ம கிட்ட யாராவது கேட்டா நம்ம எல்லாரும் கண்ணை மூடிட்டு வீட்டு சாப்பாடு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா நம்ம சமையல்ல செய்யற சின்ன சின்ன தவறுகளால 100% ஆரோக்கியமா இருக்க வேண்டிய வீட்டு சாப்பாடு ஆரோக்கியமற்றதா மாறுது. இந்த நவீன அவசர உலகத்துல நம்ம எல்லாரும் வேகமா சமைக்கணும், ருசியா சமைக்கணும் அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு ஆரோக்கியமா சமைக்கணும் அப்படிங்கறத மறந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். நான் இன்னைக்கு உங்களோட நம்ம சமைக்கும் போது செய்யக்கூடிய மிக முக்கியமான 5 தவறுகளையும் அதனால ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் பற்றியும் பகிர்ந்துக்க போறேன். அது மட்டும் இல்லாம இந்த தவறுகள் எல்லாம் ஏற்படாம சரியான முறையில எப்படி சமைக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம அன்றாட வாழ்க்கை சம்பந்தப்பட்டதா இருக்கிறதால உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா ரொம்பவே உபயோகமானதா இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம பண்ணக்கூடிய முதல் தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் காய்கறிகள் பயிர் வகைகளை வேக வச்சதுக்கு அப்புறமா காய்கறிகளையும் பயிர் வகைகளையும் மட்டும் சமைக்கிறதுக்காக எடுத்துட்டு வேக வச்ச தண்ணிய அப்படியே சிங்க்ல ஊத்திடுவோம். பொதுவா காய்கறிகள்லையும் பயிர் வகைகள்லையும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதிக அளவுல இருக்கும். நிறைய பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் தண்ணியில கரையக்கூடியதா தான் இருக்கும். நம்ம காய்கறிகளையும் பயிர் வகைகளையும் பாயில் பண்ணும் போது காய்கறிகளையும் பயிர் வகைகளையும் இருக்கிற விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் பாயில் பண்ற தண்ணியிலேயே போயிடும். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் உங்க உணவுல இருந்து போகக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெஜிடபிள்ஸை பாயில் பண்றதுக்கு பதிலா நீங்க ஸ்டீம் பண்ணலாம். இல்ல நான் பாயில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா குறைஞ்ச அளவு தண்ணி ஊத்தி காய்கறிகளையும் பயிர் வகைகளையும் தானியங்களையும் நீங்க வேக வைக்கலாம். வெஜிடபிள்ஸையும் ஸ்ப்ரவுட்ஸையும் பல்சஸையும் பாயில் பண்ண வாட்டரை வேஸ்ட் பண்ணாம குழம்பு செய்யும் போதோ இல்லைன்னா மாவு பசையும் போதோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்புண் வயிற்றுப்புண் பிரச்சனைகளுக்கு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் குறைபாடு தான் மிகப்பெரிய காரணமா இருக்குது. அதனால இனிமேல் யாரும் காய்கறிகளையும் பயிர் வகைகளையும் வேக வச்ச தண்ணிய வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து வாங்க நம்ம சமைக்கும் போது பண்ணக்கூடிய 2வது தவறு என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். காய்கறிகளையும் பழங்களையும் நம்ம சாப்பிடுறதுக்கோ இல்ல சமைக்கிறதுக்கோ ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வெட்டி வைக்கிறது. இப்படி ரொம்ப நேரத்துக்கோ இல்ல சில தினங்களுக்கு முன்னாடியோ காய்கறிகளும் பழங்களையும் வெட்டி வைக்கிறதால காய்கறிகளையும் பழங்களையும் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவுல குறைஞ்சு போயிடும். ஆக்சிஜன், லைட், ஹீட்டால இந்த நியூட்ரியன்ட் லாஸ் நடக்குது. ஒன்ஸ் நீங்க அந்த வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். முக்கியமா விட்டமின் சி. நம்ம எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடுறோம். அந்த சத்துக்கள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இனிமேல் ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணின உடனே சமைச்சிடுங்க, இல்லைன்னா சாப்பிட்டுருங்க. கடையில ஏற்கனவே கட் பண்ணி பாக்ஸ்ல போட்டு விற்கிற ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள்ஸையும் கட்டாயமா வாங்காதீங்க. முக்கியமா காய்கறிகளையும் பழங்களையும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணாதீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சமைக்கும் போது நம்ம பண்ணக்கூடிய அடுத்த தவறு என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஆயில்ல டீப் ஃப்ரை பண்றது, அப்புறம் அந்த டீப் ஃப்ரை பண்ண ஆயிலையே மறுபடியும் ரீயூஸ் பண்றது. நம்ம சமையல் முறையிலேயே ரொம்பவே ஆரோக்கியமற்றதா கருதப்படுறது டீப் ஃப்ரையிங்னு சொல்லக்கூடிய அதிக வெப்பமுடைய எண்ணெயில உணவுப் பொருட்களை பொரிச்சு எடுக்கக்கூடியதுதான். இப்படி ஒரு உணவை நீங்க டீப் ஃப்ரை பண்ணும் போது அந்த உணவுல இருக்கிற ஃபேட் கண்டென்ட், அதாவது கொழுப்பு அதிகமாகும். அதனால நமக்கு உடல் பருமன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மள நிறைய பேர் பொரிச்ச அந்த எண்ணெய வீண் பண்றதுக்கு மனசு இல்லாம மறுபடியும் அந்த எண்ணெயையே பொரிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். எண்ணெய ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல நம்ம அதிக அளவுல சூடு பண்றதால அந்த எண்ணெயில இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பான டிரான்ஸ்ஃபேட் அதிகமாகும். டிரான்ஸ்ஃபேட் அதிகமா இருக்கக்கூடிய எண்ணெயில பொரிச்ச உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடும் போது நம்ம உடல்லையும் கெட்ட கொழுப்பான டிரான்ஸ்ஃபேட் அதிகமாகி இருதய நோய், சர்க்கரை நோய் மாதிரியான தீவிரமான உடல் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால இனிமேல் எண்ணெயில பொரிச்ச உணவுகளை முடிஞ்ச அளவுக்கு கம்மியான அளவுல எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம உணவுப் பொருட்களை பொரிக்கும் போது குறைந்த அளவு எண்ணெய் ஊத்தி பொரிச்சிட்டு அந்த எண்ணெயை உடனே அப்புறப்படுத்திடுங்க. மறுபடியும் உபயோகிக்காதீங்க. இல்லைன்னா டீப் ஃப்ரை பண்றதுக்கு பதிலா நீங்க ஷாலோ ஃப்ரை பண்ணலாம், பேக் கூட பண்ணலாம். இப்ப வாங்க நம்ம சமைக்கும் போது பண்ணக்கூடிய 4வது தவறு என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனங்களை வெளியிடக்கூடிய பாத்திரங்கள்ல சமைக்கிறது. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல என்ன உணவுப் பொருட்கள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியமோ
அந்த அளவுக்கு நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்துற பாத்திரங்கள் என்ன பொருட்களால உருவாக்கப்படுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதும் ரொம்பவே முக்கியம். இதுல மிகப்பெரிய வில்லன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்ஸ்டிக் பாத்திரங்கள் தான். பொதுவா நான்ஸ்டிக் பாத்திரங்கள் எல்லாத்தையும் பாலிடெட்ராஃப்ளூரோஎத்திலீன் அப்படிங்கிற பொருளால கோட் பண்ணி இருப்பாங்க. இத டெஃப்லான் கோட்டிங்னு சொல்லலாம். இந்த டெஃப்லான் கோட்டிங்கும் புற்றுநோய், குழந்தையின்மை, கல்லீரல் பாதிப்பு போன்ற உடல் பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறதா ஆராய்ச்சிகள் சொல்லுது. நான்ஸ்டிக் பாத்திரங்கள்ல சமைச்ச உணவு எவ்வளவு தீங்கு விளைவிக்குமோ அதே மாதிரி அலுமினிய பாத்திரங்கள்ல சமைச்ச உணவுகளும் நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடியதுதான். எந்த பாத்திரங்கள்ல சமைக்கலாம், எந்த பாத்திரங்கள்ல சமைக்கவே கூடாது, இது பத்தின ஒரு தெளிவான விரிவான வீடியோ நம்ம சேனல்லயே இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். எல்லாரும் போய் கண்டிப்பா அந்த வீடியோவை பாருங்க. நம்ம பாரம்பரியமா பயன்படுத்திட்டு வர்ற இரும்பு பாத்திரங்கள், மண் பாத்திரங்கள் எல்லாமே நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடியது. அது தவிர நல்ல தரமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களையும் செராமிக் பாத்திரங்களும் தாராளமா சமைக்கிறதுக்கு நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். ஆரோக்கியமான உணவுகளா தேடி தேடி எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி தீங்கு விளைவிக்காத சமையல் பாத்திரங்கள்ல சமைக்கிறதும் ரொம்பவே முக்கியம். அஞ்சாவதா சமைக்கும் போது நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். காய்கறிகளையும் பழங்களையும் தோல் நீக்கிட்டு பயன்படுத்துறது. அதிக அளவுல காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கிறது நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லது. ஆனா அந்த காய்கறிகளையும் பழங்களையும் தோலோட சாப்பிடணுமா இல்ல தோல் நீக்கி சாப்பிடணுமா அப்படிங்கிறது இன்ற அளவிலும் ஒரு விவாத பொருளாவே இருக்கு. எனக்கு தோலோட சாப்பிட்டு பழக்கம் இல்ல, எனக்கு தோலோட சாப்பிட பிடிக்காது, தோல்ல தான் நிறைய ரசாயனங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் இருக்கே, இப்படியெல்லாம் ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு நம்மள பெரும்பாலானவங்க காய்கறிகளையும் பழங்களையும் இருக்கக்கூடிய தோலை நீக்கிட்டு தான் சாப்பிடுறோம். இதுல நம்ம எல்லாரும் கவனிக்க தவறின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காய்கறிகளையும் பழங்களையும் ஊட்டச்சத்து மிகுந்த பகுதி அதோட தோல் பகுதி தான். வாங்க இதை ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தோல் நீக்கின ஒரு ஆப்பிளை விட தோல் நீக்காத ஒரு ஆப்பிள்ல 332% விட்டமின் கேவும், 142% விட்டமின் ஏவும், 115% விட்டமின் சியும், 20% கால்சியம் சத்தும், 19% பொட்டாசியமும் அதிகமா இருக்கும். பாத்துக்கோங்க ஒரு தோல் நீக்கினதுனால எவ்வளவு பெரிய ஊட்டச்சத்து வேறுபாடு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தோல் நீக்கி வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்கை விட தோல் நீக்காம வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்குல 175% விட்டமின் சியும், 115% பொட்டாசியமும், 111% போலேட்டும், 110% மெக்னீசியமும் பாஸ்பரஸும் அதிகமா இருக்கும். பொதுவா காய்கறிகளோட தோல் பகுதியில அதிக அளவுல நார்ச்சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கும். தோல் நீக்கப்பட்ட காய்கறியை விட தோல் நீக்கப்படாத காய்கறியில 31% அதிக நார்ச்சத்து இருக்கும். தோல் நீக்கப்பட்ட பழங்களை விட தோல் நீக்கப்படாத பழங்கள்ல 328 மடங்கு ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் அதிகமா இருக்கும். அதனால இனிமேல் நம்ம எல்லாரும் காய்கறிகளையும் பழங்களையும் முடிஞ்ச அளவுக்கு தோல் நீக்காம சமைக்கலாம், சாப்பிடலாம், ஆரோக்கியமா இருக்கலாம். பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு பயந்து காய்கறிகளையும் பழங்களையும் தோல் நீக்கிட்டு பயன்படுத்துறவங்களா இருந்தீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 4 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. காய்கறிகளும் பழங்களையும் இருக்கிற 70%க்கும் மேலான பூச்சிக்கொல்லி மருந்துகளை நீங்க நீக்கிடலாம். முதல் டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 20 நிமிஷம் சமைக்கிறதுக்கோ இல்ல சாப்பிட்றதுக்கோ முன்னாடி உப்பு தண்ணியில காய்கறிகளையும் பழங்களையும் சோக் பண்ணி வைங்க. ரெண்டாவது டிப், காய்கறிகளையும் பழங்களையும் சமைக்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வினிகர்ல சோக் பண்ணி வைக்கலாம். மூணாவது டிப் என்னன்னா, தண்ணியில கொஞ்சம் பேக்கிங் சோடாவை கலந்து அந்த தண்ணியில காய்கறியும் பழங்களையும் கழுவலாம். நாலாவது டிப், நல்ல குளிர்ந்த நீர்ல காய்கறிகளையும் பழங்களையும் சுத்தமா கழுவி எடுக்கிறது. இந்த 4 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணாலே முடிஞ்ச அளவுக்கு காய்கறிகளையும் பழங்களையும் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் ரசாயனங்களையும் நீங்க நீக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு உபயோகமான பதிவுல நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.